மலையாள திரையுலகில் மாபெரும் பாலியல் துன்புறுத்தல் நடைபெற்று வந்தது தொடர்பாக ஏமா கமிட்டி அளித்த விசாரணை அறிக்கையின் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஆனால் தெலுங்கு சினிமாவில் நடிகை காதம்பரி ஜத்வானிக்கு நடைபெற்றுள்ள சம்பவங்கள் பலரையும் நடுங்கச் செய்துள்ளது. இது தொடர்பாக ஏற்கனவே ஊடகங்களிடம் தெரிவித்த நடிகை ஆந்திர அரசிடம் முறையிட்டு தனக்கு நடந்த அநீதிக்கு நீதி கேட்டுள்ளார். இந்நிலையில் ஹைதராபாத் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நடிகை காதம்பரி ஜத்வானி கண்ணீர் மல்க பேசினார். அது தொடர்பாக இந்த தொகுப்பில் காணலாம். அதாவது நடிகை காதம்பரி ஜத்வானி குஜராத்தை சேர்ந்தவர். இவரது குடும்பமே மருத்துவ குடும்பம்தான். இவர் திரையுலகில் கால் பதித்து சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு அவருக்கு பட வாய்ப்புகள் அமையவில்லை. ஆந்திராவின் முன்னாள் முதலமைச்சரின் ஜெகன்மோகன் ரெட்டியின் YSRCP கட்சியை சேர்ந்த புக்கல்லா வித்யாசாகர் என்பவர் அளித்த பொய் புகாரின் அடிப்படையில் மும்பையில் உள்ள எனது வீட்டிற்கு காவல்துறையினர் வந்தார்கள். வந்தவர்கள் என்னை கடத்திச் சென்று ஆந்திராவில் உள்ள அரசினர் மாளிகையில் யாருக்கும் தெரியாமல் அடைத்து வைத்து சித்திரவதை செய்தனர். காவல்துறை அதிகாரிகள் என்னை பலாத்காரம் செய்தனர். இதில் IPS மற்றும் IAS அதிகாரிகளும் உள்ளனர் என்று கூறிய தகவல்தான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதன் பின்னர் என்னை சிறையில் அடைத்தனர். எனது பெற்றோர்களையும் சிறையில் அடைத்தனர். எனது அப்பாவுக்கு இவர்கள் கொடுத்த சித்திரவதையால் அவருக்கு தற்போது காது கேட்கும் திறன் பறிபோனது. இப்போது ஆந்திராவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருப்பதால் தைரியமாக சொல்கிறேன். அவர்கள் மீது இப்போதைய முதலமைச்சர் தயவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். இவரது புகாரை அடுத்து இவர் மீது பதியப்பட்ட வழக்கு குறித்து ஆராய ஆந்திர அரசு சர்வந்தி ராய் என்ற SPயை நியமித்துள்ளது. மேலும் வழக்கு விசாரணை நடிகை காதம்பரி ஜத்வானி மனதுக்கு நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளதால் தனக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் உள்ளார். ஆந்திர மாநில அரசு எனக்கு நீதியை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கை உள்ளது. இதுபோல் இனி எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது என செய்தியாளர் சந்திப்பில் அழுது கொண்டே பேசினார். இப்போது இந்த விவகாரம் சினிமா துறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.